உலகத்துல இருக்க எல்லா அனிமல்ஸ்லயுமே பெஸ்ட் ரன்னர்னா யாரு? ஃபாஸ்டஸ்ட் சீட்டா. கம்மியான டிஸ்டன்ஸ்ல சீட்டா தான் ஜெயிக்கும். ஆனால் லாங் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு 100 மைல் அல்ட்ரா மேரத்தான் மாதிரியான ஓட்டங்கள்ல வந்து மனுஷங்க தான் ஜெயிப்பாங்க. எதனாலனா மனுஷங்களால டெம்பரேச்சரை வந்து ரெகுலேட் பண்ண முடியும். அதாவது நமக்கு நிறைய வேர்க்கும். அந்த வேர்க்கிறப்ப வந்து நம்ம ஓடுறப்பவே வந்து நம்ம டெம்பரேச்சர் நம்மளால கூல் பண்ணிக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ்னால அது முடியாது. ஹார்சஸ்க்கும் ஸ்வெட் பண்ண முடியும், கேமலும் ஸ்வெட் பண்ணும். ஆனா மனுஷங்களோட அளவுக்கு எஃபெக்டிவா அதனால பண்ண முடியாது. ஏன்னா அதுகளுக்கு ஃபர் இருக்கு, அதாவது அந்த முடி இருக்கு. மனுஷங்களுக்கு அந்த அளவுக்கு முடி கிடையாது. அதாவது 20 இருந்து 30 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க வந்து வேட்டையாடி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நம்மளால வந்து மற்ற விலங்குகள் மாதிரி வேகமா ஓடி போய் பிடிக்க முடியாது. அப்பதான் வந்து இந்த என்டியூரன்ஸ் ரன்னிங் அப்படிங்கிறது இதா இருக்கு. ஒரு மானையோ ஒரு அனிமலையோ பார்த்தாங்கன்னா அதை மைல் கணக்கா துரத்திட்டு ஓடிட்டே இருப்பாங்க. அந்த அனிமல் வந்து எப்ப அதனால ஓட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது எக்ஸாஷனால விழுகுதோ அந்த டைம்ல அதை வேட்டையாடி பிடிச்சிருவாங்க. இது வந்து 2014 வரைக்குமே ஒரு ட்ரைபிள் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஹண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எந்த ஊர்ல? கலஹரி டெசர்ட்ல வந்து 2014 வரைக்குமே ஒரு ட்ரைப் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஹண்ட் பண்ணிருக்காங்க. வேல்ஸ் இருக்குல்ல, யூகேல வேல்ஸ்ல வந்து ஹார்ஸ்லெஸ் ஹியூமன் மேரத்தான் சொல்லிட்டு ஒன்று நடக்கும். 22 மைல் வந்து ஹார்ஸ் ரைடர்ஸும் மனுஷங்களும் ஓடியும் ரேஸ் பண்ணுவாங்க. அதுல மோஸ்டா குதிரைங்க தான் ஜெயிக்கும். ஆனா சில டைம் ஹியூமன்ஸுமே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஜெனட்டிக்கலாவே நம்ம டிசைனே அந்த மாதிரி தான் இருக்கு. ஹியூமன்ஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரன் பண்றதுக்கு. ஸோ ரன்னிங் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்.